வணக்கம் நேர்களே. மெகா ஐபிஓ ஆன் ஜூன் 2025 அதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் நேற்றிலிருந்து. அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் உடைய அவங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஐபிஓ வராங்க. ஆர்பிஐ ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க, ஓவர் ஹேங் வை ஆன் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஐபிஓ பிரேக்கப்ல 12,500 கோடி ரூபாய்க்கு இஷ்யூ வராங்க. 2,500 கோடி ரூபாய் ஃப்ரெஷ் ஆகும், 10,000 கோடி ரூபாய் ஸ்டேக் சேல் பை ஹெச்டிஎஃப்சி பேங்குங்க. அதில் இதை எப்படி அவங்க ஆர்பிஐ பார்க்குறாங்கன்னா, லைக் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி இது 1 ட்ரில்லியன் கூட வரல. சோழமண்டலம் 1.65 ட்ரில்லியன், பஜாஜ் ஃபைனான்ஸ் 3.74 ட்ரில்லியன், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 2.43 ட்ரில்லியன், எம்என்எம் ஃபைனான்ஸ் 1.12 ட்ரில்லியன் இருக்குங்க. ஸோ இது 1 ட்ரில்லியனுக்கு கீழே தான் இருக்கு. ஸோ அதனால பார்க்கும் பொழுது 30% லோவர் த வேல்யூவேஷன், அதுதான் அவங்க இப்போ எஸ்டிமேட் பண்ணி எர்லியராக கொடுத்ததை விட வரப்போறாங்க. ரெண்டாவது, நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனிஸ்ல திஸ் இஸ் த ஹையஸ்ட் ஐபிஓன்னே சொல்லலாம். ஸோ அதனால இனிஷியலா அவங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு 86,000 கோடி வரதா இருந்தாங்க. இப்போ அதை குறைச்சிக்கிறாங்க. ஏன்னா ஆஸ் பர் த டிராஃப்ட் ஆர்பிஐ இஷ்யூ பண்ணபடி. ஸோ அதனால ரெடியூஸ் தேர் ஸ்டேக் இன் என்பிஎஃப்சி ஆர்ம்ஸ்லேயும் அவங்க குறைக்கணும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் 20%, அனதர் 50% 2 வருஷத்துக்குள்ள அவங்க பண்ணணும். ஸோ அதனால அக்கார்டிங் டு த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங் பார்த்தோம்னாக்க 12,500 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ, லார்ஜஸ்ட் என்பிஎஃப்சி ஐபிஓ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க ஜூன் 25 ஜூன் 27 இருக்கக்கூடும். மேலும் இதில் முக்கியமாக ஒன்று பார்க்கணும், என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஐபிஓ ப்ரீவியஸ்லி 1,200 ரூபா பர் ஷேரா வரதாக இருந்தது. இப்போ ஆஃப்டர் ஆர்பிஐ இன்டர்வென்ஷன், ஸோ நவ் இட் மே ரெடியூஸ் டு 800 rupees per share அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஃபாலோவிங் இன்வெஸ்டர் ஃபீட்பேக். மேலும் இதில் பார்த்தீங்கன்னாக்க அன்லிஸ்டட்ல நிறைய பேர் ஹையர் ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்போ அது லோவர் ரேட்ல வரும். அதனால தான் அன்லிஸ்டட் வாங்கும் பொழுது கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு வாங்குங்க. ஸோ டு பி ஷூர். ஸோ இதில் என்னன்னாக்க ஸோ லாட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இதில் இருக்கிறது தெரிகிறது. அதனால ஸ்டில் பிரைஸ் தான் ஒரு அக்ரெசிவ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது அவங்க இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ ஆஸ் பர் த ப்ராஸ்பெக்ட்ஸ் அக்டோபர் 30, 2024 அது ஓடிட்டு இருக்குங்க. ஸோ த டிலே டியூ டு கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூனால டிலே ஆச்சுங்க. இப்போ பொட்டன்ஷியலா எல்லா நாம்ஸும் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஷார்ட் டேர்முக்கு இதில் இன்வெஸ்ட் பண்றது ஐபிஓல பெட்டரா இருக்கும். இல்லைன்னா லிஸ்ட் பண்ணிட்டு வாங்கலாம். நன்றி, வணக்கம்.